வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 கேட்ட இந்த சம்மாக தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் பவர் 3/2 = 9 இஸ் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம எக்ஸ் பவர் 3/2 அப்படியே வச்சுக்கிடலாம். டிவைடட் பை 9 அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி 16 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம், 16 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? இப்போ நான் அந்த எக்ஸ் பவர் 3/2 அப்படியே வச்சுக்க போகிறேன். இங்கே டிவிஷனில் இருக்க 9 அந்த சைட் போனால் மல்டிப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுத போகிறோம்னா எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுத போகிறேன். அப்போ எக்ஸ் பவர் 3/2 இங்கே டிவிஷனில் இருக்க எக்ஸ் பவர் 1/2 இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 16ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 54 144ன்னு கிடைக்குமா? இப்போ இந்த ரெண்டுமே சேமாக இருக்கனால அதனுடைய பவர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இஸ் ஈக்குவல் டு 144. அப்போ என்ன ஆகும், இப்போ இங்கே டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால நம்ம ஒரேடியாக ஒரே 2 போட்டுக்கலாம். 3 + 1 4ன்னு கிடைக்குமா? இஸ் ஈக்குவல் டு 144. இப்போ இதை நம்ம அடிக்கலாமா? ஸோ அப்போ x² இஸ் ஈக்குவல் டு 144ன்னு கிடச்சிருக்கு. அப்போ x இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. அப்போ x இஸ் ஈக்குவல் டு +or-12. ஏன்னா 12 ஸ்கொயர் பண்ணால் தானே 144 கிடைக்கும். ஸோ அப்போ x +12ஆகவும் இருக்கலாம் அல்லது -12ஆகவும் இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.